ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்குற கதை ஆமையனின் தைரியமான நீச்சல். ஒரு குளத்தில் ஒரு ஆமை ஒன்று இருந்துச்சான். அது பேரு ஆமையன். அந்த ஆமையனுக்கு குளத்தின் கரையில் இருக்க பச்சை புட்களோட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஆமையனுக்கு குளத்தின் நடுப்பகுதினா ரொம்ப பயம். ஏன்னா அது ரொம்ப ஆழமா இருக்கும். ஒரு நாள் அவனுடைய தோழி மீனா என்ற வண்ணமயமான மீனுடன் விளையாடு கொண்டிருந்தான். மீனா எப்படிப்பட்டவ? ரொம்ப தைரியமானவ. பாராமையா, இந்த புதிய விளையாட்டு எனக்கு தெரியும் என்று மீனா உற்சாகமாக சொல்லி வேகமா நீந்திக்கிட்டு இருந்தாளாம். அவ விளையாண்டுகிட்டே கவனம் இல்லாம ரொம்ப ஆழமான பகுதியை நோக்கி போயிட்டா. திடீர்னு மீனா குளத்தின் மைய பகுதியில இருக்க ஒரு வலுவான நீரோட்டத்துல சிக்கிக்கிட்டா. அவ எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவளால கரையை நோக்கி நீந்தவே முடியல. அவ பயத்துல துடிச்சுட்டா. ஆமை இத பார்த்தான். அவனுக்கு பயம் தொண்டையில அடிச்சது. ஆனா அவன் தன் தோழியோட அழுகுறல கேட்டான். ஆமையா, எனக்கு உதவு என்று மீனா அழைச்சா. நான் பயப்படக்கூடாது, நான் மீனாவை காப்பாத்தணும் என்று ஆமையன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே இருந்தானா. அவனுக்குள்ளேயே ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அவன் எப்பயும் இல்லாத அளவுக்கு வேகமா தண்ணியை நோக்கி நீந்தினானா. அவன் தனது உறுதியான ஓட்டால மீனாவை மெதுவா உந்தி வெளியே தள்ளிட்டானா. 2 பேரும் சந்தோஷமா வெளியே வந்துட்டாங்களாம். அவங்க கரையை அடைஞ்சதும் மீனாவோட அம்மா மீனாவை அணைச்சுக்கிட்டாங்களாம். அதே சமயத்துல ஆமையனுக்கு ரொம்ப பாராட்டு கிடைச்சது. ஆமையன் ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சானா. ஆனா இப்பயும் குளத்தின் மையம் ஆழமா தான் இருக்கு. ஆனா ஆமையனுக்கு பயமே கிடையாது. தைரியம் தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து. அவனோட தைரியம் அவனோட நட்புல இருந்து வெளியே வந்துச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தைரியமே சிறந்த ஆயுதம். நம்ம இனிமேல் எதுக்கும் யாரை கண்டு பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும் குழந்தைகளே. நாளை இன்னொரு கதையில சந்திப்போமா?